நீலாம் ஒரு யூடியூபராக ஹெட்செட்டும் அடிக்க தெரில, அழுத்தியும் பிடிக்க தெரிலன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னனால நானும் ட்ரைனிங் போய் வெறிகொண்டு வைங்க ட்ரைனிங் எடுக்கலாம்னு சொல்லி வந்தால் எல்லாம் பாசக்கார பையனில் போயிட்டாங்க. நம்ம பையனில் போயிட்டாங்க. நம்ம ஒரு பெரிய யூடியூபர்னு தெரிஞ்சு வந்து ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எனக்கும் ஆசை தான். இது வந்து எதிர்த்தே போன மேட்ச்சு எல்லாவனும் வந்து ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம பையன்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. நமக்கே துரோகம் விட்டு போட்டாங்க. இருடா என்னையாடா அடிக்கன்னு சொல்லி நான் உட்காந்து போட்டு அப்படின்னு அழுத்தினேன். நம்மளை அடிச்சு போட்டாங்க வழக்கம் போல். சரி இதெல்லாம் இருக்கிறது தானே சொல்லி அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி வந்தான். ஆனால் இவன் கூட ஊடையில் வந்து இவன் கில் ஆகிட்டான். இவன் நம்மளை அடிக்கல, இன்னொருத்தன் தான் அவன் நம்மளை அடித்தான்னு சொல்லி அவனை தேடி போய் அவனை அடிக்கலாம்னு சொல்லி போனான். அந்த அதிக ஹெட்ஷாட் அடித்தா அந்த மண்டையில் ஒன்று அதிக கில் அடித்தா மண்டையில் ஒன்று இருக்கும்ல, அவன் தான் நம்மளை அடித்தான்னு சொல்லி அவனுக்கு ஹெட்ஷாட்டு அதாவது கில் அடிக்கலாம்னு சொல்லி போனேன். ஆனால் அவன் வந்து வேறே அவங்க கையிலே சேர்த்துட்டான். இந்த இவன் இருக்காமல இவன் வந்து நல்ல பையன், அதாவது நம்ம கூட வந்து சுற்றிட்டு இருந்தான். இவன் திருப்பி அந்த சைடு பார்த்தா அந்த சைடு ஒரு அக்கா வந்தாங்க. எங்கள் அக்காவையோட அடிக்கன்னு சொல்லி அவனுக்கு அடிக்கலான்னு பார்த்தா என்னடா அக்காவை பார்த்தாலும் அடிக்கணுங்களா அப்படிலாம் இல்லை. சரி விடுங்க அந்த டாபிக் நம்ம ஏன் போகணும்னு சொல்லி மறுபடியும் வந்து இங்கே எல்லாவனும் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே தான் எவனோ கருப்பாடு இருக்கான். அந்த கருப்பாடு தான் யாருன்னு தெரியல. சும்மா சுற்றிட்டு இருக்கும்போது திடீர்னு அடிக்காங்க. அது யாருன்னு தான் தெரில. இதுக்கப்புறம் என்ன நினச்சுன்னு தெரியும்னா பார்ட் 2 வேணா கமெண்ட் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.